வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான சாம்பார் சாதம் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது என்னோடய ஸ்டைல் சாம்பார் சாதம். இது நாங்கள் பண்டிகை நாள் அன்றைக்கி கூட தயார் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப வேலை இருக்கும் இல்லையா, அன்றைக்கி ஈஸியாக சாம்பார் சாதம் பண்ணுவோம். இப்போ இங்கே நிறைய காய்கறி எடுத்து நான் க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். அந்த லிஸ்ட் உங்களுக்கு வீடியோலேயே கொடுத்துருக்கேன். சீக்கிரமாக உங்களுக்கு பிளாக் போஸ்ட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா மிதமான தீயில் ஒரு கடாய் காய வச்சு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, நூறுக்கோல், பூசணிக்காய், வெங்காயம், கேரட், பட்டாணி, கருவேப்பிலை இத்தனை சேர்த்து மிளகாய்த்தூள், மஞ்சள், மல்லித்தூள், உப்பு, சாம்பார் தூள் சேர்த்து நல்லா அது வேகிறதுக்கு மூடி போட்டு மிதமான தீயில் வச்சுட்டேன். இங்கே அரிசி 3 விதமான பருப்பு, மைசூர் பருப்பு, சிறுபருப்பு, நம்மளோட துவரம்பருப்பு எல்லாம் அளந்து, இப்போ அரிசி எவ்வளோ அளந்துருக்குறோமே அதே ஈக்குவல் அமௌண்ட்டு பருப்பும் அளந்து நல்லா 3 முறை தண்ணியில் கழுவிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் நல்லா வேக விட்டுட்டேன். எனக்கு 6 விசில் ஆச்சு எக்ஸாக்டாக ரைஸ் அண்ட் பருப்பு வேகிறதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா காய்கறி அரை வேக்காடு வெந்திருக்கு. இப்போ இதில் மீதி காய்கறி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், அடுத்து கேரட்டு, இந்த ஐட்டம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காலிஃப்ளவரும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து வேக வச்சுக்கினேன். தண்ணி அதிகமாக சேர்த்துக்காதீங்க, இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும். இப்போ இது நல்லா வெந்திருக்கு, அதை ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே தாளிப்புக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் நெய்யும் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு பொரிய விட்டுட்டேன். இப்போ கடுகு, உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் 2 வற்றல் மிளகா சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், பெருங்காயத்தூள், கொஞ்சமாக நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா இதை வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறினதும் அது நம்ம ரைஸில் சேர்க்க வேண்டியது தான். ரைஸ் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த வெந்த காய்கறியை ரைஸில் சேர்த்து நம்ம தாளிப்பும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு வேக விடுறேன். இதில் மல்லித்தழை அண்ட் எலுமிச்சம்பழம் சாரம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரைஸ் ரெடி. இது மேலே நெய் விட்டு நம்ம சீக்கிரமாக சர்வ் பண்ண வேண்டியதாக. உடனே சர்வ் பண்ணிடணும், ஏன்னா அது சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நாங்கள் உடனே சாமிக்கு படைச்சி நம்ம இம்மிடியேட்டாக நாங்கள் சர்வ் பண்ணிடுவோம் எங்கள் வீட்டில். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் ரைஸ் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி.